ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எக் ரைஸ் முட்டை சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 முட்டை, தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெங்காயம், கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, உப்பு, பெருங்காயம், இந்த மிளகா பொடி போட்டுக்கணும், கருவேப்பிலை, மல்லித்தலையும் புதினாவும். அவ்வளோதான். இதை வச்சு எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக, அதாவது ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி சீக்கிரமாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். சீக்கிரம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு எப்படி சீக்கிரம் செய்கிறதுக்காண்டி சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து போட்டோம். இப்போ முட்டையை உடைச்சிக்கலாம். முட்டை இது மாதிரி தனியாக கிண்ணத்தில் ஊற்றி தான் ஊற்றணும். எதுக்கு அப்படின்னா, முட்டை உள்ளரி கெட்டு போயிருந்துச்சுன்னா மஞ்சக்கரு சதஞ்சு போயிடும். இது நல்ல முட்டை அப்படின்னா மஞ்சக்கரு உடையாமல் இருக்கும். இது மட்டும்தான் நல்ல முட்டை. இது மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ வாங்க ஊற்றிக்கலாம். பாருங்க, இது உடைச்சி இது மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பொடியெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். சிக்கன் மசாலா, ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காண்டி 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள். மல்லித்தூள்லாம் வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பு அதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது பெருங்காயத்தூள். அவ்வளோதான். எல்லா பொருளும் சேர்த்தாச்சுங்க. இது ஒன்று கிண்டி விட வேண்டியதும். நல்லா சுருள கிண்டி விட்டுட்டு மல்லித்தலை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இறக்க வேண்டியது. இறக்கிட்டு சாதத்தை கொட்டி கிளற வேண்டியது. சீக்கிரம் மல்லித்தலையும் புதினாவும், இது கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பத்தாட்டி கொஞ்சம் ஊற்றிக்கணும். எல்லாம் நல்லா மசங்கிருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு சாதம் போட்டுக்க வேண்டியது. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாதம் போட்டுக்க வேண்டியது. சாதம் போட்டு கிண்டிட வேண்டியது.
நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கிண்டிட்டு பாக்ஸில் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். வீட்டில் காலையிலேயே சாப்பிட்றதுனால சாப்பிட்டு கொண்டே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.